So this is Sai Center and this is where we do a lot of things. நிறைய விஷயங்கள் இங்க பண்றோம் as you can see இல்லையா. இந்த மாதிரி ஷேடிங் பண்ணின அப்புறம் அந்த ஷேடிங் இதெல்லாம் இவங்க செஞ்சதா? வாவ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த இது ஒரு நிமிஷம் காட்டுமா அந்த லாமினேஷன். சோ இந்த லாமினேஷன்ல பூ இருக்கு இல்லையா. சோ இந்த பூ ஃபர்ஸ்ட் வரைஞ்சு விட்டு இந்த சைடு வரைவோம், வரைஞ்சு விட்டு இந்த மாதிரி அவங்க உள்ள ஃபில் பண்ணுவாங்க, ஃபில் பண்ணி அதுக்கு கட் பண்ணுவாங்க, கட் பண்ணி ஒட்டுவாங்க. ஒட்டின அப்புறம் இந்த மாதிரி லாமினேஷன் ரெடி ஆகும். So there are lot many things that they are doing. அப்புறம் இங்க பார்த்தா திவ்யாவும் பாபுவும் அங்க பாருங்க ரெண்டு பேரும் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க உட்கார்ந்துட்டு அவங்க கையில நீங்க பார்த்தா வாட்டர் பாட்டில் 5 லிட்டர் கேன் இல்லையாமா, 5 லிட்டர் கேன்ல கட் பண்ணி இத பூவா ஆக்கி நம்ம இதுல ரெடி பண்றோம். சோ இதுல நீங்க ஆக்சுவலி பல்பு போட்டு ஒரு லேம்பா கூட ஆக்கலாம். சோ அந்த மாதிரி இது இருக்கு. வேஸ்டான திங்ஸ்ல நீங்க பார்த்தானா யூ கேன் கிரியேட் எல்லாமே வேஸ்டான திங்ஸ்ல நம்ம ரெடி பண்றோம். இதெல்லாம் நீங்க பண்ணதா? எப்படி பண்ணீங்க? கலர் எப்படி ஷேட் பண்ணா இந்த மாதிரி ஷேட் பண்றேன் இல்லையா. நீங்க வேற என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? நீங்க டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? எப்படி டான்ஸ் ஆடலாமா? அது மியூசிக் எல்லாம் போட்டோம்னா நாங்க டான்ஸ் ஆடுவோம். சோ பாபு நம்மளோட பயங்கர யாரு ஃபேன்? பாஷா ஃபேன். ஆமா அவர் பயங்கர பாஷா. நீங்க எங்களுக்காக ஒரு பாஷா படத்துல இருந்து பாட்டு பாடுவீங்களா? பாடு. ஓ அது மைக்ல தான் பாடுவாரு. ஓகே மைக் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தானா மைக் போடுவாரு. சீனு பிறந்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்க அந்த அந்த தருணத்தை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு சொல்றீங்களா? எஸ் டெஃபினெட்லி. ஸ்ரீநிதி நம்ம இல்லையா லைஃப்ல தாயாருது இட்ஸ் தி பிக்கெஸ்ட் இல்லையா. தாய்மைன்னா ஒரு எல்லாத்தையும் பெரிய நம்மளுக்கு ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற ஒரு பரிசு, ஒரு இட்ஸ் த கிஃப்ட் ஃப்ரம் காட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் சைல்டு ஸ்ரீனி இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நல்லபடியா ஆனம் நன்னா ஆனம் நிறைய அப்படியே படிச்சுட்டு டெய்லி குருவாயூரப்பன் கோவிலோட அப்சல்யூட்லி அது தட் இஸ் ஃபார் எவ்ரி மதர் இல்லையா. அதுவும் ஃபர்ஸ்ட் மதர்ஹுட்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி நம்ம ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டியா இருக்கும். ஆனா ஐம் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். எல்லாத்தையும் ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு ரொம்ப ஹாப்பியா அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் போனேன். ஓகே எவ்ரிதிங் வாஸ் ஃபைன். இட் வாஸ் அ நார்மல் டெலிவரி. even when he was born it was fine. but அந்த குழந்தைக்கு 10 மாசம் ஆறதுக்கு முன்னாடியே நிறைய problems, medical issues ஆரம்பிச்சு. and that's when I realized that he had medical problems. so பொறுக்கறதுலயே சீனு மாதிரி பசங்க எஸ்பெஷலி ஏன் சீனு மாதிரி சொல்றேன்னா ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் அதுவும் வேர்பலா இருக்கிற ஆஸ்பர்ஜர்ஸ் இருந்தானா நம்மளுக்கு தெரியறது இல்லை. இப்ப கூட ஆஸ் அ கவுன்சிலர் நிறைய பேர் 3 வயசு 4 வயசுல குழந்தை பேசுறது இல்லை, வித்தியாசமா எல்லாம் நல்லபடியா இருக்கு. So there is no delay in your milestones. Developmental delay per se அப்படி இல்லை. ஆனா நிறைய வேற விஷயம் எல்லாம் இருக்கு, அதே நம்ம கன்சிடர் பண்றோம். அத நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? So first it was very shocking. Okay. So medical problem லேந்து அது 4 வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது that he is இல்லையா so called special child. So first life ஓட 4 வருஷம் போராட்டம் அவனோட உயிருக்கு வேண்டி இல்லையா. 1 வயசு ஆறதுக்கு முன்னாடியே அவன் he is born with Indian childhood cirrhosis, liver கோளாறா இருக்கு. பயாப்சி பண்ண அப்புறம் இந்த குழந்தை இருக்காது. 5 வயசு மேக்ஸிமம் 7 வயசு பிளஸ் அவர் 1 year 5 monthsல இருக்கிறத சீஜர்ஸ் 3 hours கன்வல்ஷன்ஸ் கோமால போயிட்டார். அப்போ டாக்டர் பேக்கப் பண்ணிவிட்டாரு, இல்லை இது முடியாது, அப்படி இருந்தா கூட ஒரு பக்கம் பேரலிசிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுட்டு சொல்றவங்க. இன்னைக்கு அவர் நல்லபடியா 32 வயசு வரைக்கும் நல்லபடியா இருக்காரு. ஆனா அப்போ இட் வாஸ் நாட் ஈஸி. இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா ஸ்மைலிங்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அப்போ ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருந்தது. அண்ட் இது எனக்கு எதுக்கு வரணும், வை மீ, இந்த क्वेश्चन எல்லாத்துக்கும் இருக்கு. ஆமா ஏதாவது சின்ன விஷயம் தான் எனக்கு அடிபட்டு, எனக்கு ஏன் அடிபட்டது, எனக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எனக்கு ஏன் வந்திருக்கு. So that why me is always there with everyone. It happened with me also. Mentally இதுல இருந்து எப்படி வெளியில ஒரு அந்த நான் இதுல இருந்து இவங்களை கொண்டு வருவேன், இன்னும் நல்லா கொண்டு வருவேன் எப்படி உங்களுக்கு? Some gut feeling that I'll make sure that he's alive. I'll make sure that it is there.
அது எப்போ ஒரு மதருக்கு சேலஞ்ச் ஆச்சோ அது இருக்க மாட்டானே யாரு நீ யாரடா சொல்றதுக்கு நான் பெத்தெடுத்துக்கு அப்படி அவ்வளோ ஈஸியா விட்டு கொடுப்பேனா அந்த ஒரு தென்னாட்டு சுபாவம் இல்லையா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஒரு பெண் இன்ன வரைக்கும் எவ்வளோ படிச்சா கூட எவ்வளோ நல்ல ஃபேமிலியில இருந்தா கூட நல்ல அந்தஸ்து என்ன இருந்தா கூட அது இந்த மாதிரி குழந்தை ஏதாவது பிரச்சனை இருந்தானா ஃபர்ஸ்ட் கேள்வி ஒரு அம்மாக்கு நீ என்ன பண்ணின ஏதாவது பண்ணிருப்பியோ இப்போ பிரெக்னன்சில ஏதாவது பண்ணினியா ஏடோகூடமா பண்ணியா இல்ல அதுக்கு முன்னாடி இது ஏதோ பெரிய இல்ல எல்லாரும் அப்படியே நிப்பாங்க ஏதோ ஒரு கோர்ட் கச்சேரியில நின்று இருக்க மாதிரி அப்போ பண்ணினியா ஏதோ பண்ணினியே அப்போ அதனால வந்திருக்கோ இந்த மாதிரி. ஸோ நம்மளோட சாய் பேக்கரி ஆச்சு சாய் கிரியேஷன் அப்சைக்ளிங் ஆச்சு இதுதான் நம்மளோட நர்சரி இருக்கிற இடத்த வச்சுட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இது பண்றோம் இல்லையா ஜெயவேல். அந்த பாட்ஸ் எல்லாம் அழகா இருக்குங்களே டிஃபரண்டா. சோ இந்த பாட் எல்லாம் பார்த்தானா நம்ம அப்சைக்ளிங் எல்லாம் நல்லபடியா இது பண்ணிட்டு இருக்கோம். சோ we do that. yes. அப்புறம் இங்க பார்த்தானா நம்ம கோகுல் எல்லாம் இதுல தான் வச்சு மணத்தக்காளி அப்புறம் புளிச்சக்கீரை ஸோ லெமன் கிராஸ் இருக்கு. சோ we try and இதுல இருந்து நீங்க பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்களா? நம்ம டீ ஏதாவது பண்ணறத நெக்ஸ்ட் இது பண்ணறத we use நம்ம பின்னாடி போனானா நிறைய துளசி வெரைட்டி எல்லாம் இருக்கு. சோ நம்ம இங்க ஒரு பாட் வச்சிருக்கோம் அந்த பாட்ல கூட நம்மளோட கற்பூரவள்ளி ஹெர்ப்ஸ் எல்லாம் அதுல தான் போடுவோம். So that's how we use the whole. எல்லாத்துக்கும் ஒரு செடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கீங்களா? ஆமா each one has a different அவன் கோட்னு இருந்தானா he will be in charge of ஜேம்ஸ் போகன்வில்லா பார்ப்பா இவன் இங்க பார்ப்பா ஜெயவேல் will look after his farm. எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அத பண்ணும்போது? they just love it. I mean அதும் when there is no rain நல்ல ஒரு climate இருந்தானா இங்க பண்ணுவாங்க and they all go to the beach எல்லாம் பீச்ல போயிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. So that is something that they இல்லையா கோகுல் என்ஜாய் பண்றா இல்லையா நன்னா? ஸோ 2005ல நம்ம துரை ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எந்தெந்த இஷ்யூஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க? நம்ம அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நம்ம சேரிட்டி கமிஷனர்ஸ் ஆஃபீஸ்ல போகிறத நம்ம இந்த ரெஜிஸ்டர் பண்ண போனோம் இல்லையா அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா எல்லாரும் வராங்க ஃபர்ஸ்ட் என்ஜிஓ ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல காரியம்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப வருஷமா நீங்க நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களே இப்பயாவது ரெஜிஸ்டர் பண்ணியேன்னு சந்தோஷமா இருக்குன்னு. ஸோ இஃப் யூ லுக் அட் நம்ம வெப்சைட்ல எல்லாம் பார்த்தானா நம்மளோட ப்ராஜெக்ட் சக்தி இருக்கு அப்போலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்கு எஜுகேஷன் இருக்கு சைல்ட் லேபரை பற்றி நம்ம பேசுகிறோம் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி பேசுகிறோம் ஹெல்த் பற்றி பேசுகிறோம் விமென்ஸ் எஜுகேஷன் பற்றி ஜீரியாட்ரிக் கேர் பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒரு ஒரு சமுதாயம்னு வந்தான்னா தெர் ஆர் ஸோ மெனி ஏரியாஸ் ஆஃப் கன்சர்ன் இல்லையா அதில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈடுபாடு இருக்கணும். அதுதான் துறை. D for development, O for opportunities, R for resources, A for access and I for insight. எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னான்னா டி டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் வேணும். பர்சனல் லெவலில் நான் கற்றுக்கணும் நான் முன்னேறி வரணும்னுட்டு டெவலப்மெண்ட் எல்லாருக்கும் பர்சனல் லெவலில் ப்ரொஃபஷனல் லெவலில் வேணும். டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்லைன்னா நீ டெவலப் எப்படி ஆவ? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆனால் எனக்கு ரிசோர்ஸஸ் இல்லைன்னா இப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு நம்மள்கிட்ட கேமரா இல்லாமல் நீ எப்படி வீடியோ எடுக்க முடியும் எப்படி இது பண்ண முடியும் எடிட்டிங் டேபிளில் போகாமல் எப்படி எடிட் பண்ண முடியும்? ஸோ ரிசோர்ஸஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். ரிசோர்ஸஸ் இருக்குது ஆனால் அது ஆக்சசிபிளாக இல்லைன்னா இதெல்லாம் இருந்துவிட்டு ஐ ஃபார் இன்சைட் உன்னோட பார்வை நோக்கம் எண்ணம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னா எல்லாம் இருந்துவிட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் இன்னும் கூட நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால தான் சொல்லுவாங்களே மனசு இருக்கிற இடத்துல இது இருக்காது மாற்றம் பண்ண முடியாது நம்மளுக்கெல்லாம் இல்லையா. எங்க அம்மா பாவம் சொல்லி சொல்லி செத்தா நீ தன்னைத்தானே ஏதோ பெரிய அம்பானி குடும்பத்துல இல்லை இருக்கிறது பாவம் அவன் ஒன்றும் சொல்லறது இல்லைன்னுட்டு காசு எல்லாத்தையும் எடுத்து இங்கங்க போயிட்டு சுத்திவிட்டு வரேன்னுட்டு ஊர் உலகம் எல்லாம் சுத்திவிட்டு வரையேன்னுட்டு அது என்ன உனக்கு பிரயோஜனம் அதால என்ன நடக்கும்னுட்டு கேட்பாங்க. So the line that she said இல்லையா that இவ்வளோ நீ அம்பானி குடும்பத்துல பிறக்கல இல்லையா உன் புருஷன் பாவம் அவன் ஒண்ணுமே சொல்லறது இல்லை கரெக்ட். பட் த இன்சைட் என்னோட எண்ணம் இருக்கு ஐ வாண்ட் டு பிரிங் தட் சேஞ்ச் ஐ வாண்ட் டு மேக் தட் டிஃபரன்ஸ் ஐ வாண்ட் டு டூ அவுட் தட் இருக்கிற இந்த வெறித்தனம் எல்லாம் ஏதாவது நல்லதுக்கு வேண்டி பயன்படுத்தணும். And I have that energy, I have the guts and I have the will. யார்
நீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்கல மேம். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை ரூபாயில ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐயோ ரூபால இப்பயே நீ இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ்ளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கே, ரூம் முழுக்க அவார்டா இருக்கு. இப்ப கூட கேட்டானா அவர்கிட்ட சொன்னேன் இது புக் பண்ணோம் இது அண்ணான்னு இல்லையா. ஸோ காசு அப்ப கூட இல்லை. இப்ப நாளைக்கு நம்மள்ட்ட ஒரு குட் டீட்ஸ் கிளப்னுட்டு இருக்காங்க. அந்த எல்லா நல்ல பெண்மணி தமிழ் சென்னையில இருக்கிற அவங்களோட நல்ல எண்ணத்தினால இன்சைட்னால தான் நம்மளால ஒரு 4 பெண்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. நாளைக்கு போயிட்டு நம்ம ஒரு 55,000 கட்ட போறோம் ஒரு காலேஜ்ல சிங்கிள் மதரோட சைல்ட்ல. ஸோ இது நம்மளால இப்போ நம்மள்ட்ட இருக்கா காசு, தட் இஸ் நாட் த கிரைட்டீரியா. ஆனால் துரை ஃபவுண்டேஷன் மூலமா ப்ராஜெக்ட் சக்தி மூலமா இந்த மாதிரி பெண்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அண்ட் இதுக்கு வேண்டி நம்ம 4 பேர் நம்ம அவள்கிட்ட கேட்குறோம், அவ நம்புறா. ஆரம்பிக்கிறோம் சின்ன சின்ன விஷயம் போறோம். டார்க்கா இருந்தானா ஒரு பெரிய உனக்கு அப்படியே 500 வாட்ஸ் பல்பு வேணும்னு இல்லை, எல்லாரும் கையில ஒரு மெழுகுவத்தி தான் வச்சுப்பாங்க. ஸோ சின்ன விஷயத்துல ஒன் ஸ்டெப் அட் அ டைம் ஜஸ்ட் டூ தட் இல்லையா. ஸோ யூ ஸ்டார்ட் ஸ்மால், பீப்புள் வில் நோ யூ. ஐ ஷுட் டூ இட். ஏன் யாராவது வந்து பண்ணும், அது என் குழந்தைக்காவே இருக்கட்டும். ஏன் அரசாங்கம் பண்ணு இவங்க பண்ணுவான், அவன் ஏன் பண்ணுவான் என் குழந்தைக்கு வேண்டி? அவன்கிட்ட கேட்டா நான் பெத்தெடுத்தேன் இல்ல நான் பண்ணுவேன். ஐ வாண்ட் டு பிரிங் சேஞ்சஸ் ஹியர், ஐ வில் டூ இட். ஸோ ஈகோ இதுல நல்ல ஈகோ. ஐ ஆல்வேஸ் டாக். நான் பசங்களுக்கு ஒர்க் ஷாப் பண்ணறத ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் சொல்லுவேன். ஈகோ இஸ் குட், குட் ஈகோ இஸ் குட். இப்ப சீனுக்கு மட்டும் இல்லை, சீனு மாதிரி எவ்வளோ சீனு இருக்கா, எவ்வளோ சுமித்ரா இருக்கா. எல்லாருக்கும் அந்த ஸ்டார்டிங்ல அந்த எனர்ஜி கொடுக்கணும். why should I இல்லை why shouldn't I share that learning, that knowledge, that experience? Yeah, so that is where it makes a difference. Right. So I think starting with Durai Foundation, starting with all these things is to have a greater reach. So Durai Foundation today is making a difference. Be positive. So இந்த ஒரு எண்ணத்துல தான் that give everyone a chance. இப்போ நீங்க நிறைய விஷயம் சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம சீனு மீட் பண்ணலாங்களா? டெஃபினெட்லி போலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஜெகதீஸ்வரி மிஸ் ஸ்ரீனிவாசா. சீனு தான் +2 முடிச்ச உடனே அவர் சொன்னாரு நம்மளுக்கு சாய் பேக்கரி ஆரம்பிக்கணும்னுட்டு. ஸோ இதெல்லாம் என்னது மஃபின்ஸ் எல்லாம் எப்படி பண்றீங்க? வந்து வெண்ணிலா எசன்ஸ் போட்டு அது மேல என்ன இருக்கு? ஜெல்லி. உங்களோட பேர் என்ன? ஸ்ரீனிவாச பிரசாத். ஓகே. ஸோ ஸ்ரீனிவாசா இங்க என்ன பண்ணுவேன்? பேக்கிங்கும் பண்ணுவோம், ஐட்டமும் வேக வைப்போம். ஓகே. ஸோ சாய் பேக்கரினா என்னது? It's a neighborhood initiative for adults with special needs. ஸோ சாய் சென்டர் என்னது? It's a neighborhood initiative for adults with special needs. ஓகே. ஸோ இங்க வந்துட்டு காத்தால என்னெல்லாம் பண்றீங்க? ஷேடிங் பேப்பர் கொடுத்தாலும் அதுல ஷேட் பண்ணுவோம். அந்த அப்புறம் பிரேயர்லாம் என்ன? ஈஸி வெப்பன் அந்த பாத்ரூம். கரெக்ட். ஈஸி வைக்கிறதுல தான் நம்ம அழகா ஃப்ளவர் உண்டாக்குறோம். காத்தால இந்த பிரேயர் யோகா எல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஓம் அப்பதாம் மர்த்தாராம் தாத்தார சத்சப்தாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பிரியமனமா. அப்புறம் மிஸ் என்ன சொல்லி கொடுப்பா? திருக்குறள் எடுத்தேன்னா அதோட மீனிங் நான் சொல்லுவேன். என்னெல்லாம் திருக்குறள் சொல்லுவா மிஸ்? அகர முதல எட்டெல்லாம் ஆதி பகவான் உடட்டே உலகு கற்றதனால் ஆய பயனெருக்கொள் பாலறிவான் நற்றால் தொடார்க நீர் மலைமிசை எழுதினான் மாலடி செய்தான் நிலமிசை ஈடுபு வாழ்வாய். சீனு நீங்க குக் பண்ணும்போது மந்த்ரா சொல்லிட்டே பண்ணீங்கல்ல? बिकॉज அதுல मतलब है वो शिव जी का आरती करके हम लोग डालते हैं ना, तो शिव जी अच्छे से प्रोटेक्ट करेंगे हम लोग का लाइफ में. अच्छा லைஃப்ல நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவா இல்லையா शिव जी? அதனால தான் नागेंद्र हाराय त्रिलोचनाय भस्मांगरागाय मगेश्वराय नित्याय शुद्धाय दिगंबराय तस्मैयकराय नमः शिवाय मंदाकिनी सलिल संदन सचिताय नंदीश्वर प्रथमदाय. இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? बच्चे लोग के लिए. யாருக்கெல்லாம் கொடுக்க போறீங்க? எல்லாரும் வரவங்களுக்கு. எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் கொடுங்க. இப்போ நாவே எடுத்துன்னு போறேன். ஓகே. எல்லாம் நீங்க எடுத்துட்டு வெரி அண்ணா எல்லாரும் நிக்க சொல்லுங்க. அண்ணா எல்லாம் இவ்வளோ அழகா அவங்களே கிராஃப்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வரவேற்கிறதுல இருந்து ரொம்ப அன்பா, எப்படி இவங்க இவ்வளோ அன்பா இருக்கிறாங்க? அன்பு பாசம் உண்மையா பார்த்தான்னா உங்களுக்கு இந்த மாதிரி செட்டப்ல தான் கிடைக்கும். ஏன்னா அதுல ஒண்ணுமே வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இல்லை.
அண்ட் இருக்கிற எல்லா கிரியேட்டிவிட்டி இதில் போட்டுடுவாங்க. ஸோ இது எவ்வளோ ஆசையாக யார் வந்தாலும் சரி, ஸோ nobody will go empty handed. யார் வந்தாலும் இது எங்கள் this is our token of love, appreciation and respect. ஸோ எங்களுக்கு என்னன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ரிமெம்பர், see this is like life இல்லையா, லைஃப்பில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மனுஷங்கள் இருக்காங்க, எல்லாரும் வேற, சில இதெல்லாம் சரியா ஷேடிங் இல்லை, சிலதெல்லாம் அழகா இருக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் அவர் லைஃப். சாய் சென்டர் மாதிரி, சாய்ராம் பள்ளியே பேசுறது நம்ம இதை ஓகே. ஸோ அவங்களும் சொல்றாங்க கரெக்ட், ஜஸ்ட் லைக் சாய் சென்டர் வேர் வி ஆர் லுக்கிங் அட் சமுதாயத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த ஃப்ளவர்ஸ் ஆல்சோ இட் ரெப்ரசன்ட்ஸ் இன்க்ளூசிவ்னஸ். எல்லாரும் சேர்ந்து இந்த சாய் சென்டர்ல நிறைய பேர் வராங்க. எப்படி உங்க நம்ம சீனு கூட எப்படி நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க, அவங்க கூட எப்படி அந்த பர்சனல் டச் உங்களுக்கு? அப்படி நினைக்கப்படாது, நம்ம ஒரு டச்சில் இருக்கும், ஒரு அடல்ட் வித் பிரச்சனை. ஆமாம், ஒரு நல்ல டச்சில் எப்படி இருக்கும் இந்த டச்லனா நம்மளுக்கு கம்பார்ட்மெண்டலைசேஷன் பண்ணோம். இப்போ 6 மணி ஆனாக்கா சீனு கூட ஆஸ் அ ஸ்பெஷல் மாம். ஸோ நம்ம 6 o'clock என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி விட்டு வாக்கிங் போவோம். ஆமாம், ஸோ நம்ம பீச் வரைக்கும். ஸோ தட் இஸ் my time with him. Sometimes it is very difficult. ஏன்னா ஒரு கவுன்சிலிங் இருக்கும், இல்லை யாராவது பேரண்ட்ஸ் வருவா, இல்லை ஏதாவது இவெண்ட் இருக்கும், அப்போ ரொம்ப கஷ்டமா ஆயிடும். பட் முடிஞ்ச வரைக்கும் ஐ ட்ரை டு யூனோ ரோல் பிளேஸ் எல்லாம் இன் அ வெரி சிஸ்டமேட்டிக் மேனர். எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் நம்ம பண்ணினா அதுல நம்ம எல்லாமே. சொல்லுங்க, நான் உனக்கு வேண்டிதானே சொல்லி தரேன், இந்த எல்லாம் ஆட்டிட்யூட் எல்லாம் வச்சுக்கணும் மைண்ட்ல gratitude வச்சுக்கணும். Thank you doctor. So that's very gratitude. Study about language, whichever people talk anything, they should love them selflessly, give respect and take respect from all evil. Exactly. So give respect and take respect. சீனு, நம்ம அம்மா கிட்ட உங்களை பத்தி ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்கலாமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமே, நீ தானே எனக்கு ப்ளூ டிஷர்ட் கண்டுபிடிச்சு கொடுத்தேன். ஆமாம், சீனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? உங்களுக்கு சீனுனா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சீனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சீனுக்கு கார் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு சீனு கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? சீனுக்கு கார் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். சீனு he's always happy. Even he was going to special school. அங்கேருந்து வரத்த நம்மளோட வாட்ச்மேன் இருந்தாங்க. அந்த வாட்ச்மேன் ஏதோ தவறான, ஸோ வேன்ல இறங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வரணும். ஸோ he was trained, ஸோ தானாவே வருவா. ஆனா ஒருக்கா நாக் பண்ணிவிட்டு சொன்னா ஏ பைத்தியக்கார லூஸுன்ட்டு வந்த உடனே இவருக்கு என்னன்னா எல்லாருமே அப்படிதான். பட் சாகித்யாவுக்கு ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன சொல்றோமோ he will mimic it again. வந்துட்டு அப்படி, ஆனா அப்படியெல்லாம் சொல்லாதே, இந்த பைத்தியக்கார லூஸு இதெல்லாம் இப்படி சொல்லாதேன்னு சொல்லி ஆத்துக்கு வந்திருக்காரு. ஸோ he will tell எல்லாரையும் பார்த்தானா, இப்போ ரோட்ல போனா கூட ஹலோ குட் மார்னிங் எப்படி இருக்கான்னுட்டு எல்லார்ட்டையும் கேட்டுட்டு போவான். ஸோ when I came back he said the same thing. ஸோ அது சொன்னப்போ I went and I beat up that guy. அவன் நல்ல அடி வாங்கி நன்னாவே ரொம்ப என்னை விட, so I was 40, so he must be around 50. This is long time back. ஸோ அப்போ நன்னா அடிச்சேன். நான் அவரை அடிச்சு இது பண்ணறது, கதவு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல திறந்து வச்சுட்டு நான் கீழே போயிட்டு அவரை என்னடா சொன்னேன் நீ, என் பையனை போட்டு என்னடா சொன்னேன்னு அவ்வளோ நட்டு நான் அடிக்க போனேன். சீனு கதவு திறந்து வந்துட்டு he came down. அப்படிலாம் பண்ணதே ஐசா மத் மாரோ பிச்சாரா என்ன. அப்போ நான் சொன்னேன், அருள் இருக்காடா நாயே, அவன் என்ன சொல்றான் தெரியுமா, ஓ பிச்சாரா என்ன உஸ்கோ மத் மாரோ, அவன் பாவம், அவனை அடிக்காதே சொல்றான். நீ சொல்றது அவன் பைத்தியம் லூசுன்னுட்டு சொன்ன இல்லையா, வேற இவன் இடத்துல வேற யாராவது இருந்தானா அவன் சொல்லிருப்பானா? அப்படின்னா உண்மையாவே அவன் தான் லூசா இல்ல நீ லூசா, உனக்கு தெரியறது இல்ல ஒரு குழந்தை எப்படி சொல்லிருக்கான்னுட்டு அது திருப்பி ஒரு 4-5 போட்டேன். அது கண்டிப்பா உங்க கிரெடிட்ஸ் தான் நான் சொல்லுவேன். உங்களோட எஃபர்ட் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா அவ்வளோ வெல்கமிங். நம்ம சீனு மட்டும் இல்ல, எல்லாரும் அவ்வளோ வெல்கமிங் பண்ணி எப்பவுமே பிளஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி எவ்வளவு ஃபுட் பண்ணி கிஃப்ட் எல்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க வந்ததுல பயங்கர பாசிட்டிவா இருக்குங்க. நீங்க 12th படிக்கும்போது ரெஸ்டிகேட் பண்ணாங்க, ட்ரக் அடிக்ட்ல இருந்து வெளியில வந்து, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதை பத்தி என்ன சொல்றது, அதான் ரொம்ப ரொம்ப அவமானம். அப்போ அவமானம் தெரியல, அப்போ பயங்கர ஒரு பர்சனா இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தேன். ஐ டோன்ட் ரிக்ரெட் அட் ஆல் ஆனஸ்ட்லி. ஐயோ வெக்கமா இருக்கு, இன்னைக்கு இவங்க நம்மளுக்கு அவார்டு வாங்கி மதர் டெரேசா அவார்டு, அப்துல் கலாம் அவார்ட்லாம் வாங்கியிருக்கோம், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கோம், அதை பத்தி பேசுறோம், எனக்கு கேவலமாவே இல்லைம்மா.
அது அனுபவிக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த நிலைமையில வந்திருக்கேன். அது அன்னைக்கு பண்ணிருக்கலன்னா ஒருவேளை நான் ஒரு நல்ல குட் கேர்லா இருந்துட்டு ஏதோ பண்ணிட்டு ஏதோ நம்ம வேலை பண்றோமா வேலைக்கு போயிட்டு வந்திருப்போம். பட் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் நான். ஸோ when you do a regressive, இதுக்கு regressive therapy சொல்லுவாங்க. தெரப்பியில் போனப்போ தெரிஞ்சது எங்க இன்னும் டீப்பாக போக போக பார்த்தானா நம்மளுக்கு அந்த 4 வயசுல அப்போ நம்மளுக்கு அப்யூஸ் பண்ணாங்க, ஒரு ஜென்ஸை வந்து ஒரு அந்த வயசுல இல்லையா பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முட்டாளாவே இருக்கலாமே, either I am stupid, I am an idiot or I am innocent. நம்ம தான் மிஸ்டேக்னு நம்மளே நம்பி exactly நம்ம நம்பறது இல்லை, அதுதான் உண்மைன்னுட்டு நம்மளுக்கு தெரியும். நம்ம அது we go with the thought that ஏன் இவளுக்கு ஆளே, ஏன் அவளுக்கு ஆளே, ஏன் என்னதான் தொட்டான், அப்போ என்ன ஏதாவது இருக்கும். So it was probably written on my face, come screw me. அந்த ஒரு இதுல இருந்தது. அதுதான் that was the beginning of that life. எப்போ தெரிஞ்சதோ அதோட ரியாக்ஷன் தான் கொஞ்சம் லேட் ரியாக்ஷனா வந்தது. தேங்க்யூ எல்லாருக்கும் கூட, கோகுலுக்கு. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி. Thank you so much. உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். Thank you so much. Thank you போலோ. மிகப்பெரிய நன்றி. மிகப்பெரிய நன்றி. நன்றி. அங்க பார்த்து நன்றி. Please come again. வணக்கம்.